அப்படிதானே? பொதுவா மனிதனுடைய நிலைகளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்கு இஸ்லாம் சைக்காலஜி படிக்கும்போது சொல்லியிருந்திருப்பேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அந்த வீட்டை இன்னைக்கு மா மா மாடியில, அதாவது எனக்கு மாடியில தான் கிளாஸஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறேன். கீழே கீழே சரி மாடிக்கு கிளாஸ் எடுக்கலாம்னு வந்தேன். வரும்போது அந்த வீட்டை பார்க்கும்போது அது வந்து குண்டு பல்புன்னு எரியுது. குண்டு பல்பு. அந்த வீட்ல அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இறந்துட்டாங்க. குண்டு பல்பு வெளியில வந்து பாத்தீங்கன்னா பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அத பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. ஓயாத கால்கள் அப்படின்னு. ஓயாமல் ஓடிய கால்கள் இன்று ஓய்வெடுத்து விட்டன. வாழ்க்கையை தேடி ஓடிய பாதங்கள் ஒரு நிமிடம் நின்று தன்னை தேடிக் கொண்டிருக்கின்றன. களைத்துப் போனது கால்கள் மட்டுமல்ல, கனவுகளும் தான். சிறிது ஓய்வெடுத்துக்கொள். பாதை முடிந்து விடவில்லை. பயணம் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு. இந்த கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சுப்ஹானல்லாஹ். மனிதன் வந்து இந்த உலகத்துல ஓடுறான். ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஓடி, 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 ஓடி. ஒரு கட்டத்துல அந்த கால்கள் ஓய்வெடுத்துருச்சு. ஓய்வெடுத்ததுக்கு பின்னாடி தான் மனிதன் யோசிக்கிறான். களைத்து போனது கால்கள் மட்டுமல்ல, கனவுகளும் தான் சொல்லி. நம்ம ஓடி, ஓடி நம்மளுடைய கால்கள் மட்டும் களைத்து போகல, கனவுகள் அப்படிங்கிறத மனிதன் எப்ப உணர்றானோ அப்பதான் உணர்றான். இதுல இருந்து நமக்கு ஒரு பாடம் கிடைக்குது. என்ன பாடம் கிடைக்குது? சிறிது ஓய்வெடுத்துக்கொள். பாதை முடிந்து விடவில்லை. பயணம் இன்னும் தொடர்கிறது அப்படின்னு. ஒரு மூமியினுடைய பயணம் அப்படிங்கிறது மறுமையை குறித்து தான். அதனாலதான் அறிஞர்களுடைய கூற்று என்ன வரும்? பயணமோ சிறிது, ஆனா பாதையோ பெரிது. அது கட்டுச்சாதனங்கள் அந்த அளவுக்கு அந்த பாதையில பயணிக்கக்கூடிய கட்டுச்சாதனங்கள்ங்கிறது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த உலக வாழ்க்கைங்கிறது சிறிதுதான். ஆனா மறுமைங்கிறது பெருசு அப்படின்னு. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு மத்தியில தான் மனிதன் வந்து கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், ஏமாற்றம், பொறாமை, பெருமை, சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பம்னு இந்த ஏற்பாடுக்கு உள்ளதான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதான் மனிதனுடைய நிலை ஆச்சரியமானதும்பாங்க. மனிதனுடைய நிலை ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிரந்தர நிரந்தரமற்ற உலகத்துல நிரந்தரமா வாழ்வது போன்றும், நிரந்தரமான உலகத்துல நிரந்தரமா இருக்க மாட்டோங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வாழ்வது போலும் மனிதன் இருப்பான் அப்படின்னு. இந்த உலகத்துல இன்மை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. முடிவடையக்கூடியதுதான். இப்போ ஒண்ணுமில்ல. உங்க மூச்ச இழுங்க. மூச்ச இழுத்து மூச்ச விடுங்க. மூச்ச இழுத்து மூச்ச விடுங்க. மூச்ச இழுத்துட்டு ஒரு நிமிஷம் நீங்க புடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் மூச்சு விட முடியாது. அவ்வளவுதான் வாழ்க்கை. புரிஞ்சுச்சா? கரெக்ட்டா இல்லையா? மூச்ச இழுக்கும்போது நம்ம மூச்ச இழுத்து மூச்ச விடுறோம். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட். பிரீத் இன், பிரீத் அவுட் தான். அந்த பிரீத் இன் ஜஸ்ட் ஒரு 1 மினிட், ஒரு 60 செகண்ட்ஸ் இல்ல 75 செகண்ட்ஸ் இருந்துருச்சுன்னா, அந்த பிரீத் அவுட் இருக்காது. அப்ப அந்த 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 இதுவரைக்கும் இந்த உலகத்துல ஓடுன அந்த பொறாமை, பெருமை, உலகம், 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 நான் தான், நீ, நான் அப்படின்னு விட்டு கொடுக்காம ஓடக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அந்த 75 செகண்ட்ஸ்ல முடிஞ்சிருது. அதான் அவ்வளவுதான். 75 செகண்ட்ஸ்ல முடிஞ்சது. இதுலதான் நான், நீ, நான் அப்படின்னு போட்டியில ஓடுறோம். அப்போ நின்னு கவனிச்சோம். அந்த கவிதையை வச்சே நான் இன்னைக்கு கிளாஸ முடிச்சிருவேன். அந்த அளவுக்கான கவிதையா இருக்குது. அ வாழ்க்கையை தேடி ஓடிய பாதங்கள் ஒரு நிமிடம் நின்று தன்னை தேடிக் கொண்டிருக்கின்றன. நின்னு நீங்க தேட ஆரம்பிச்சுட்டாலே போதும். இந்த வாட் இஸ் ய ரியாலிட்டி? இந்த உலகத்தோடைய ரியாலிட்டி என்ன? இந்த உலகத்துடைய பார்வைகள் என்ன? அப்படின்னது நீங்க ஜஸ்ட் 1 செகண்ட் நம்ம உட்கார்ந்து யோசிச்சாலே நமக்கு அவ்வளவு பெரிய படிப்பினைகள் கிடைக்கும். படிப்பினை மனிதன் 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 ஞாபகமூட்டுவது முமீன்களுக்கு பலனளிக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஞாபகம் ஊட்டுறது. ஞாபகம் ஊட்டக்கூடிய தன்மைகள் நம்ம கிட்ட இருக்குதா? அது கேட்கக்கூடிய கேள்வி. சோ அத நீங்க பார்த்தேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு லேர்னிங்னே சொல்லலாம். ஜஸ்ட் நடந்து வரும்போது அந்த இத பார்க்கிறேன். அவ்வளவுதான்டா. 2 நாளைக்கு அவங்க அவங்க இந்த அவங்களுடைய குழந்தைங்க வந்தாங்க, பிள்ளைங்க வந்தாங்க. 2 நாளைக்கு இருந்தாங்க வீட்ல. அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த வீட்டையே அடைச்சு போட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அவங்கவங்க வாழ்க்கைய பார்த்துட்டு போயிருவாங்க. இதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையோட எதார்த்தத்த ஒரு மனிதன் புரியும்போது தான்,
வாழ்க்கையோட யதார்த்தம் என்ன? இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. சூழ்நிலைகள் மாற்றம் என்பதே மாறாதுன்னு சொல்லுவாங்க. மாற்றம் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய மாற்றங்கள் தான் மாறாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க, நாளைக்கு நீங்க இருந்தா தான் சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க மட்டும் தான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நாளைக்கு நீ இருந்தாலும் இல்லாட்டா என் வாழ்க்கைய பாத்துக்க தெரியும் அப்படின்னு மனிதன் பேசக்கூடியவன் தான். ஆமாவா இல்லையா? கரெக்ட் தானே? இவங்க இருந்தா தான் இவங்க மட்டும் தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, பிற்காலத்துல நீ இருந்தா இரு, இல்லாட்ட போ அப்படிங்கிற சூழலுக்கு மனிதன் வந்துருவான். இவங்கலாம் என் வாழ்க்கையில நான் எடுத்துக்கவே மாட்டேன். இவங்கள நான் கண்டுக்கவே மாட்டேன். இவங்கலாம் என் வாழ்க்கையில முக்கியமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பின்னாடி இவங்க தான் வாழ்க்கையில முக்கியம்ங்கிற சூழல உருவாக்குவான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். உங்களுக்கு வந்து யாரு நீங்க நண்பன் நினைப்பீங்க, அது உங்களுக்கு எதிரியா இருப்பான். எதிரி நினைப்பீங்க, நண்பரா இருப்பான். உங்களுக்கு யாரு நண்பர் நெருக்கமானவர்ங்கிறத நீங்க அறிய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். யாரு வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். இதான் மாற்றம். மனிதர்கள் மாறக்கூடியது. இப்போ இது வந்து ஒரு எதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இதா போகும். ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். அஸ்பர் எனக்கு வந்து பெர்சனலா அந்த லிங்க் அனுப்புங்க. ஆல்ரெடி நீங்க அனுப்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் பார்க்கிறேன். இல்ல எனக்கு பெர்சனலா அனுப்புங்க. குரூப்ல போட்டா எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. பெர்சனலா அனுப்புங்க. லைன்ல இருக்கிறீங்களா? சரி. லைன்ல இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. இருக்கிறேன். சரி. ஜஸாக்கல்லாஹ். ஓகே. இன்னைக்கு நம்ம உள்ளத்தை பண்படுத்துவோம் அப்படிங்கிற டாபிக்க பத்தி பார்க்க போறோம். உள்ளத்தை பண்படுத்துவோம் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ஒரு பரந்த விரிந்த தலைப்பு. அது வந்து ஒரு டாபிக்ல முடிச்சிட முடியுமா? ஒன் டேல முடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பானைக்கு என்ன சொல்ல, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சோறு பதத்தை வேணா பாத்துக்கிடலாம். முழுசா சாப்பிடணும்னு நினைச்சோம்னா, அது முழுசா உட்கார்ந்து அதுக்கான டயத்தை கொடுத்தா தான் நம்ம அதை சாப்பிடவே முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்ப இன்னைக்கு உள்ளத்தை பண்படுத்துவோம் அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு தொடரா கூட இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலங்களை பார்க்கலாம். இப்ப உள்ளத்தை பண்படுத்துவோம் அப்படிங்கிறது தான். உள்ளம் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியா உள்ளம் பாதிப்படையறதுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்லப்படும். உள்ளம் பாதிப்படையறதுக்கான காரணங்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்ல பல. அது தனி மனிதனுடைய தாக்கம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய தனி மனிதனுடைய சார்ந்து இருக்கக்கூடியது, குடும்பம் சார்ந்து இருக்கிறது, பிள்ளைகள் சார்ந்து இருக்கிறது, சமூகம் சார்ந்து இருக்கிறது. இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். மன ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குனாலும் சரி, அல்லது மன ரீதியான மகிழ்ச்சியை உண்டாக்குனாலும் சரி. ஒரு மனிதன் மகிழ்ச்சியா வாழணும், ஒரு மனிதன் கவலை மன ரீதியான பிரச்சனையில வாழணும். 2க்குமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த 4மே பொருந்தும். அவனுடைய பழக்கவழக்கங்கள், குடும்பத்துடைய செல்வாக்கு, பிள்ளைகளுடைய செல்வாக்கு, சமூகத்தோட செல்வாக்கு. பிள்ளைகள் இருந்தா பிள்ளைகள் இல்லைன்னா நமக்கு அத்தாரிட்டியா இருக்கும் அவங்க. அப்போ மகிழ்ச்சி. இப்ப மகிழ்ச்சி ஒரு பக்கம் துன்பம், கவலை. மகிழ்ச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தன் தனிநபர் நினைச்சா மாத்திக்க முடியும். எப்படி? சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுனாலும் பேசட்டும் எனக்கு கவலை இல்ல. நான் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என் வாழ்க்கைய கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்க முடியுமானா முடியும். அத மாற்றி அத அத அதன் அதன் பாதை நோக்கி அவனால பயணிக்க முடியும். அது பிரச்சனை இல்ல. ஆனா மன ரீதியான பிரச்சனைகள் வந்துருச்சு. அதிலிருந்து ஒருத்தர் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா, தனி மனிதன் ஒழுக்கமும் முக்கியம். சமூகம் சார்ந்து முக்கியம். குடும்பம் சார்ந்து முக்கியம். ஏன் அப்படி கேட்கிறோம்? நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது வருவாங்க. பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. பிரச்சனைய சொல்லுவோம். அவங்க அதுல இருந்து டேக் ஓவர் பண்ணி வந்துருவாங்க. வந்து அதுக்கான டேக் த ப்ராசஸ் எடுப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபேமிலிய வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஃபேமிலி வந்து இன்க்ளூட் ஆகி என்ன பண்ணும்? இது பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. கடைசில என்ன சொல்லுவாங்க? நல்லா தான் சார் போய்க்கிட்டு இருந்தேன். ஃபேமிலில வந்து என்னைய டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான். நல்ல ஒரு வார்த்தை. பயத்தை அதாவது அது அது எக்ஸாக்ட்டான அந்த வார்த்தை இல்லாம தஃப்சீர சொல்றேன். தஃப்சீர் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. மனிதர்களுக்கு மத்தியில அந்த பயத்த வந்து விளைக்கிறாங்க பாத்தீங்களா? கெட்டவங்க அப்படின்னு. அந்த வசனத்துக்கு அறிஞர்கள் தஃப்சீர் சொல்லுவாங்க. அந்த பயத்தை வந்து விளைவிக்கக்கூடியவங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு பயத்தோடயே மனிதர்கள் வச்சிருக்காங்கல்ல. இவங்க 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 வந்து கெட்டவங்க அப்படிங்கிற மாரி.
எப்ப பார்த்தாலும் பயம். பயம் காட்டிக்கிட்டே இருக்கிறது. பயம், 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 பயம். ஏதாவது ஆயிடுச்சுன்னா பயம். அங்க ஆயிடுச்சுன்னா இங்க சில பேர்லாம் ஈரான்ல போர் நடந்துட்டு இருக்கும். இங்க உட்கார்ந்து ஃபேமிலிய பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ இந்த உள்ளத்த பண்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். அத நான் சொல்லிதான் நீங்க தெரிய வேண்டிய அவங்க இல்ல. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உடலில் ஒரு சதைத்துண்டு உள்ளது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது கெட்டுவிட்டால் முழு உடலும் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் கல்புன்னு சொன்னாங்க. இப்ப உள்ளத்தை சீர்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. எப்படி இப்ப ஒருத்தர் வந்து உடம்ப குறைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு உடம்ப குறைச்சிருவீங்களா என்ன? எஸ் ஆர் நோ? இப்ப ஒரு ஒரு 10 கேஜி குறைக்கிற ஒரு 5 கேஜி நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு குறைச்சிருவீங்களா? முடியாது. அது டேக் டு ப்ராசஸ், டேக் டு டைம். 5 கிலோ குறைக்கிறதுக்கு நீங்க ஒரு 1 மாசம் 2 மாசம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணணும். டயட் ஃபாலோ பண்ணணும். டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணா தான் நீங்க 5 கிலோ குறைய முடியும். அப்ப 5 கிலோ டயட் ஃபாலோ பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியாவா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் டே கஷ்டமா இருக்கும். ஏன்டா வந்தோம்னு இருக்கும். ஏன்டா இதை எடுத்தோம்னு இருக்கும். பேசாம நம்ம இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருவோம். இதெல்லாம் இருந்து என்ன செய்ய? அவன் பாரு 60 வயசு 70 வயசு வாழ்றான். அவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஃபேட்டா தான் இருக்கிறான். நம்ம ஏன் ஃபேட்டா இருக்கு? இப்படி எல்லாம் நமக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் உருவாகும். அதையும் தாண்டி நின்னு ஒரு மனிதன் வந்து அதையும் தாண்டி நின்னு ஒரு மனிதன் வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அத நான் வந்து அந்த வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறான் பாத்தீங்களா? அதுதான். அப்ப அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல அவனுக்கு கவலை, துக்கம், பயம், அப்புறம் வந்து கஷ்டம், வலி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரிதான் உள்ளத்தை பண்படுத்தும் போதும். ஒரு விஷயங்களை நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு விஷயத்துல இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க. உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அது வரைக்கும் நீங்க யோசிச்ச அந்த சிந்தனைகள், யோசிச்ச அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். எனக்கு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கும். அதுல இருந்து எப்படி மீண்டு வரீங்க? அதுதான். ஏன்னா, உடம்பு சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ்மன பதிவுகள், உள்ளம் அப்படிங்கிறது வந்து அது விளையாட்டு பொருள் அல்ல. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க. நீங்க நாள் முழுக்க உட்கார்ந்து, உட்கார்ந்து, உட்கார்ந்து நெகட்டிவாவே யோசிச்சு, 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 யோசிச்சு தூங்குனா நெகட்டிவ், எந்திரிச்சா நெகட்டிவ், சாப்பிட்டா நெகட்டிவ், எப்ப பார்த்தாலும் பிரச்சனைய நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, திடீர்னு எனக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு எப்படி கிடைக்கும்? மேஜிக்கா பண்ண முடியும்? அப்ப அந்த அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகே. நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி யோசிச்சு யோசிச்சு வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்து மாறணும்னு நினைச்சிருக்கிறேன். இப்ப மாறணும்னு நினைக்கிறதே நான் ஒரு பெரிய மாற்றமா நினைக்கிறேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கான முதல் படி. அப்போ சபுர், பொறுமை ரொம்ப அவசியம். அது சபுரா இருந்து அதுல என்ன பண்ணணும்? உங்களுடைய ஃபோக்கஸ் ஆன் கோல். உங்க வாழ்க்கையோட இலக்கு என்ன? எதை நோக்கி நீங்க போறீங்க? அப்படிங்கறது கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் ப்ராசஸ். ப்ராசஸ் பண்ண 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 இடையில அழுக வரும். கத்தணும் தோணும். உட்கார்ந்து அழுவீங்க. உட்கார்ந்து கஷ்டப்படுவீங்க. என்னடா வாழ்க்கைன்னு நினைப்பீங்க. நினைக்க தோணும். அதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி, அதெல்லாம் நீங்க அதாவது ஓவர் கம் பண்ணும்போதுதான் வாழ்க்கை அதுல இருந்து வேற பாதைக்கு திரும்பும். ஒரு அடிப்படை ஒரு புரிதல் நமக்கு வேணும். நப்சுங்கிறது வந்து ஏன்னா நப்சு நீங்க எப்படி பழக்குறீங்களோ அதுதான். உள்ளத்தை எப்படி பழக்குறீங்களோ, உள்ளத்தை நீங்க நல்லா எதிர்மறையாவே பழக்கி 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 திடீர்னு நீங்க நேர்மறைக்கு வரணும்னா எப்படி? நமக்கு அடிப்படை புரியுதுல்ல. ஒரு மரத்த நீங்க வந்து ஒரு வயக்காட்டுல போய் ஒரு விதைய விதைக்கிறீங்க. அடிப்படை நமக்கு தெரிஞ்சிரும். இது இந்த மரமா வந்து காய் குடுக்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டைம் ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆகும்னு தெரியுது. இப்ப தெரியும்போது நம்ம என்ன செய்றோம்? சபூர் செய்றோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப யாராவது ஒருத்தன் வந்து கேட்கறான். ஏன்னா எனக்கு இன்னைக்கு நாளைக்கே எனக்கு நாளைக்கே பலன் கிடைக்கணும் அப்படின்னா, நீ என்ன பைத்தியமான்னு கேட்போம். அது எப்படி வரும்? அப்படின்னு கேட்போம். கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? அது எப்படிப்பா வரும்? அது கொஞ்சம் டைம் எடுக்கும்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த டேக் டூ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வே அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ப இந்த டைம் எடுக்கும்போது டைம்ங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ, ஒருத்தர் வந்து நான் மாறியே திருவேன். எந்த பிரச்சனையும் எனக்கு எந்த ஆனாலும் பரவாயில்ல. நான் இதுல இருந்து வெளியில வரும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என் லைஃப்ப நான் வாழணும்னு நினைக்கிறேன். நான் லைஃப்ப வாழ்ந்தே தீருவேன். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அவங்க டைம் கம்மியாகும். சீக்கிரம் அதுல இருந்து நீங்க ரெக்டிஃபை வேகமா வரலாம். அதனாலதான் எனக்கு வந்து ஒரு கவிதையை இன்னொரு கவிதையை பிடிச்ச கவிதை. எப்ப பார்த்தாலும் அதாவது அதே இப்படிதான் வரும். எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிறியே கொஞ்சம் வாழ்ந்துதான் தொலையேன். எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறியே வாழ்ந்துதான் தொலையேன்.
எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கியே, சிரிச்சுதான் தொலையேன். இப்படியே வரும் அந்த கவிதை. எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் சந்தோஷமா இருந்துதான் தொலையேன் அப்படின்னு வரும். அது வந்து பாத்தீங்களா, அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கவிதை. அப்ப இந்த அறிந்து கொள்ளுங்கள், ரசூல் அதான் சொல்றாங்க. இது அவ்வளவு அற்புதமான ஹதீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ஃபித்னாக்கள் அழகான ரசூலுல்லாவுடைய அந்த ஹதீஸ் வந்து ரொம்ப அழகானது. எனக்கு இந்த ஹதீஸை எனக்கு வந்து என்னுடைய டேர்னிங் பாயிண்டே நான் சொல்லுவேன் இந்த ஹதீஸ்க்கு பின்னாடி. என்ன உள்ளத்தை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதே இதுதான். நான் ரொம்ப தேடலுக்கு பின்னாடி நிறைய தேடினேன். உள்ளத்தை பத்தி படிக்கிறதுக்கு, நஃப்ஸை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய தேடினேன். தேடி 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 தான் நம்ம இஸ்லாம் சைக்காலஜில தஸ்கியத்து நஃப்ஸ்னு ஒரு சப்ஜெக்டே கிரியேட் பண்ணோம். நஃப்ஸை பத்தி முழுசா புரிஞ்சுக்கணும். அதுல எனக்கு கரெக்டா அக்யூரேட்டா எனக்கு புரிஞ்ச ஹதீஸ் தான். சொல்றாங்க ஃபித்னாக்களும் சோதனைகள் குழப்பங்கள். ஃபித்னாக்கள் அப்படிங்கறது வந்து அதுக்கு எல்லை பொருள் வந்து எல்லை விரிந்தது. ஃபித்னாக்கள் அப்படின்னா குழப்பத்தை மனுஷனை குழப்புறது சோதனைக்கு உள்ளாக்கூடிய எல்லாமே ஃபித்னாக்கள் குழப்பங்கள் தான். கரெக்டா? நீங்க வந்து ஒண்ணு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க, பொறாமப்பட்டுட்டே இருக்கிறீங்க, கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்கன்னா அது ஃபித்னா தான். ஆமா இல்லையா? அது உங்களுக்கு குழப்பத்துக்கு உள்ளாக்குது, அது உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்குது. நீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க, கோவப்பட்டுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா இருக்கிறோம். அப்படியே சொல்றோம் இல்லதானே? அது ஃபித்னா தானே, நமக்கு ஒரு சோதனையை தானே அமையுது. இப்ப சோதனைகளும் குழப்பங்களும் ஒரு பாயை நெய்வது போன்று ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளங்களுக்கு முன்வைக்கப்படும். எனி கைண்ட்ஸ் ஆஃப் சோதனை, எனி கைண்ட்ஸ் ஆஃப் குழப்பம், எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபித்னா, அது எந்த ஃபித்னாவாலும் இருக்கும். இது அந்த சைக்காலஜி ஆஸ்பெக்ட்ல இருந்து புரிஞ்சு பாருங்க, அதுக்கு நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒரு பாய்வை நெய்வது போன்று ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளங்களுக்கு முன்வைக்கப்படும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாங்கிறது குழப்பங்கள், சோதனைகள், நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள் எது உள்வாங்கிறதோ அது உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி பதிக்கப்படும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை நிராகரிக்கிறதோ, அந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ, சோதனைகளை, குழப்பங்களை, உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த உள்ளம் வந்து அதை நிராகரிக்கிறதோ அது அந்த உள்ளத்துல ஒரு வெண்புள்ளி பதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அற்புதமான ஹதீஸ். எந்த உள்ளம் வந்து நெகட்டிவ் தாட்ஸ வந்து உள்வாங்குதோ அது கருப்பு புள்ளியா அமைஞ்சிடும். எந்த உள்ளம் இந்த நெகட்டிவ் தாட்ஸை தட்டி விடுதோ அது வெண்புள்ளியா அமைஞ்சிடும். இறுதியில் 2 வகையான உள்ளங்கள் ஆகிவிடும். ஒன்று வெண்மையான உள்ளம், அது சஃபா எனப்படும், வலுவழுப்பான தூய்மையான பாறையை போன்றது. வானங்கள் பூமியில் இருக்கும் காலம் வரை எந்த ஃபித்னாவும் அந்த உள்ளத்திற்கு தீங்கு செய்யாது. எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உள்ளத்துல எதிர்மறையான கவலை, கஷ்டம், துக்கம், துயரம் இப்படி உருவாக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க தட்டி தட்டி விடுறீங்க, அதுக்கு நீங்க பெருமதியே கொடுக்கல, அதை நீங்க யோசிக்கவே இல்லை, அதை பத்தி நீங்க சிந்திக்கவே இல்லை, உங்க வாழ்க்கையை நீங்க அடுத்த கடத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது நாளடைவில போக 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 அந்த உள்ளம் வலுவழுப்பான பாறையை போன்று மாறிடும். அதுக்கப்புறம் அந்த உள்ளத்துல எப்படிப்பட்ட தாட்டு வந்தாலும் நிக்காது. எப்படி தண்ணி பாறையை சறுக்கிட்டு போகுமோ அந்த மாதிரி சறுக்கிட்டு போயிடும். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது, எந்த மற்றொரு கருமையான தூசி படிந்த எந்த உள்ளம் அது உள்வாங்குது, குழப்பங்களை, கவலைகளை, துக்கங்களை, எதிர்மறையான எண்ணங்களை, சோதனைகளை எது உள்வாங்குதோ அது கருமையான தூசி படிந்த கரை படிந்த உள்ளம். அது தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட குடத்தை போன்றது. அது நல்லது நல்லது நல்லதுங்கிற அறியாது, தீமையை தீமது இங்கு அறியாது, தன் மனோ இச்சையை உள்வாங்கி கொண்டதே அது மட்டுமே ஏற்றுக்கொள்ளும். நல்லா பாருங்களேன், இங்க எதிர்மறையான எண்ணங்களை உள்ளத்துக்குள்ள போட்டு போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறவங்ககிட்ட நீங்க பேசி பாருங்க, பேசவே முடியாது. அவங்க மனசுல எது இருக்குதோ அதுதான் அவங்க வழி நடத்தும். மனோ இச்சை எது உள்வாங்கி கொண்டதோ அதுதான் அவங்களை வழி நடத்தும். நீங்க என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி, என்ன நீங்க சொன்னாலும் சரி, கேட்கவே மாட்டாங்க. என் மனசுல இருக்கிறதா நான் பண்ணுவேன், அதுதான் இருக்குது, அதுதான் கரெக்ட், அதுதான் நான் செய்வேன், அதுதான் அவங்கள வழி நடத்தும். வானம் பூமி நிலைத்திருக்கும் காலம் எல்லாம்னு ரசூலுல்லாஹ் 2 உள்ளத்தை பத்தி சொன்னாங்க. எப்படி அற்புதமான ஹதீஸ், ஆமாவா இல்லையா? அந்த உள்ளத்தை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படி அழகா விவரிச்சிருக்காங்க பாருங்க. சோதனைகளை உள்வாங்கக்கூடிய உள்ளம் கருத்த உள்ளமாகும், சோதனையை தட்டி விடக்கூடிய உள்ளம் வெளுத்த உள்ளமா மாறும். அப்போ இங்க நல்லா பாருங்களேன், ரசூலுல்லாஹ் இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? எந்த உள்ளம் ஃபித்னாவை நிராகரிக்கிறதோ உள்ளத்தில் வெண்புள்ளி பதிக்கப்படும். ஒரு காலம் உண்டாகும், இறுதியில் 2 வகையான உள்ளங்கள் உருவாகும். இறுதினா என்ன? அது ஒரு டேக் டு டைம் எடுக்கும். டைம் எடுக்காது. அதனால நீங்க பாருங்க, வாழ்க்கையை வந்து யதார்த்தத்தை புரிஞ்சு பாசிட்டிவா வாழக்கூடியவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க அவங்கள வந்து உட்கார வச்சிட முடியாது. கரெக்டா? நீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்க, நீ பாடு சொல்லிட்டு போம்பா, எனக்கு தேவையே இல்லப்பா.
அவங்கள வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ஒரு விஷயத்துல உட்கார வைக்க முடியாது உங்களால. வாழ்க்கையை எதிர்மறையா எடுத்தவங்கள பாருங்க, ஒரு சின்ன வெடிச்சட்டம் கூட உங்களை உட்கார வச்சிடும். நேர்மறையா வாழ்க்கைய நேர்மறையா எடுத்துட்டு போறவனுக்கு அணுகுண்டே விழுந்தாலும் அது ஒரு வாய்ப்பா பார்ப்பான். அணுகுண்டு விழுந்திருக்கு, குழி விழுந்திருக்கு, அப்ப இந்த குழி வழியா இறங்கி போவான். எதிர்மறையா யோசிக்கக்கூடியவங்களுக்கு வெடிச்சத்தம் கூட ஐயோ வெடிச்சத்தம் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. இப்போ உங்க மனிதன் விச் ஃபோக்கஸ், எதை நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க, எதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க, அது ரொம்ப வந்து அவசியமான ஒன்று. அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பண்புகள் தான் இது. இப்போ வாழ்க்கையுடைய யதார்த்தங்கள் என்ன, அதோடைய தன்மைகள், அதனால அல்ல குரான்ல சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம், உள்ளத்தின் தன்மைகளை பத்தி எல்லாம் சொல்றான். தன் ஆத்மாவை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவன் நிச்சயமா வெற்றி அடைந்து விட்டான், அதை பாவத்தில் புதைத்து விட்டவன் நிச்சயமா தோல்வி அடைந்து விட்டான். அப்ப இங்க என்ன சொல்லுது, பரிசுத்தப்படுத்தியவன், தஸ்கியா பண்ணு அப்படின்னு நல்லா சொல்றான். தஸ்கியத்து நப்ஸ், நப்ச நீ தஸ்கியா பண்ணு. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா நப்ச தஸ்கியா பண்ணுனா பள்ளிவாசல போய் உட்காந்துட்டு எந்நேரமும் நம்ம சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர், இப்ப பார்த்தால் குரான், இதுதான் மனிதனோட, அதாவது எல்லா இடத்துலயும் நான் பார்க்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒண்ணு. அதாவது வழிகாட்டப்படக்கூடிய சமூகத்திற்கு, அதாவது வழிகாட்டப்படக்கூடிய சமூகத்திற்கு சமூகம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. புரியுதா? வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய சமூகத்திற்கு சமூகம் வழிகாட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி? குரான் தான் அந்த சமூகத்தை வழிகாட்டும். அந்த குரானை சுமந்த சமூகம் நம்ம தான். ஆமாவா இல்லையா? குரானை சுமந்த சமூகம் நம்ம தான் மத்தவங்களுக்கு வழிகாட்டணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி எனக்கு என்ன நடக்குதுன்னா, யாருக்கு வழிகாட்டணுமோ அவங்கதான் நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க, இப்படி போங்க. நம்ம என்ன பண்றோம்? சமயக்னா ஒத்தாகனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோங்க மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். சுபஹானல்லாஹ். எப்பேற்பட்ட ஃபித்னா இது! புரியுதா? நமக்கு தெரியுதா? ஏன் ஏன் நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? ஏன் நம்ம வந்து மார்க்க கல்வினா என்னங்க? நீங்க ஆலிம் படிக்கிறதா மார்க்க கல்வி? 3 வருடம் ஆலிமா முடிச்சுட்டேன், முபல்லிகான 5 வருஷம் முடிச்சுட்டேன், அதான் ஆலிமா மார்க்க கல்வி? அதான் நாளைக்கு அல்லாஹ்ட்ட உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரப்போகுது. நான் ஃபிர்தௌசியா, நான் காஷிபி, நான் வந்து ஹசனி, நான் ஃபைஜி, இதான் நமக்கு வாங்கி தரப்போகுது. அந்த மார்க்க கல்வியை கொண்டு நீ என்ன செஞ்ச, அதான் அல்லாஹ் கேட்க போறான். மார்க்க கல்வியை கொண்டு நீ என்ன செஞ்ச? உன் ஃபேமிலி எப்படி நீ வழி நடத்துற? நீ எப்படி வாழ்ந்த? அந்த கேள்விதான் நாளைக்கு உங்ககிட்ட வரப்போகுது. இங்க நீ வந்து ஆலிம் படிச்சியா, அங்க ஆலிம் படிச்சியா, டசன்ட் மேட்டர். அல்லாஹ் அதை பத்தி கணக்கே எடுக்க மாட்டான். அது வந்து அவன் சிந்தனைக்கு உட்படாது. நம்ம சிந்தனை வரவே வராது. அதை குறித்து கேள்வி படிச்சியா, நீ படிக்கலையான்னு கூட கேட்க மாட்டான் நாளைக்கு அல்லாஹ். நீ வந்து டீச்சர், நீ வந்து இன்ஜினியரிங் படிச்சியா, டாக்டர் படிச்சியா, கேள்வி என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டியா, தெரிஞ்சுக்க வச்சு என்ன செஞ்ச? அப்போ குரான்ல ஒரு வசனம் வரும், உன் உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு வசனம். ஒவ்வொருத்தரோட உள்ளத்தையும் உழுக்கக்கூடிய ஒரு வசனம் தான் குரான் வசனம். இங்க தாய் தந்தை, இந்த தாய் தந்தை மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க. ஆமாவா இல்லையா? பிள்ளை உயிரோட இருக்கணும், பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு குணப்படுத்துறதுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவாங்க. ஈவன் தன்னுடைய தன்னுடைய கிட்னியை கொடுத்தா தான் என் பிள்ளை உயிர் வாழ்னா கூட கிட்னியை கொடுக்கறது கூட தாய்மார்கள் ரெடியா இருப்பாங்க, தந்தைமார்கள் ரெடியா இருப்பாங்க. தந்தை வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் வாழ்க்கையை இழந்து வேலை பார்க்கக்கூடியவங்க தந்தைமார்கள் இங்க எல்லா எக்கச்சக்கம் வேகப்பட்டவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளும் தாய்களும் தந்தைகளும் மறுமை நாள் நிகழும் போது தான் பிள்ளையை பார்த்ததும் தாய் ஓடுவாங்க, தந்தையை பார்த்ததும் தாய் ஓடுவாங்க. நம்மகிட்ட ஏதாவது கேட்டுருவானோ அப்படின்னு, நம்மகிட்ட ஏதாவது பங்கு கேட்டுருவானோ நம்மளுடைய கணவர், நம்மகிட்ட ஏதாவது பங்கு கேட்டுருவாரோ நம்முடைய பிள்ளைகள் இப்படின்னு ஓடுவாங்க. அம்மா பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்பா பார்த்துட்டாங்களே, ஐயோ ஏதாவது கேட்டுருவானோ ஓடுவான். இப்படி ஓடக்கூடிய ஒரு ஒரு நம்மளை பார்த்து தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு உறவுகளுக்கு தான் நம்ம இங்க உழைச்சிட்டு இருக்கோம். உழைக்கணும், மாற்று கருத்து இல்ல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வும் தூதர் குடும்பத்தை பார்க்க வச்சிருக்காங்க, பார்க்கணும். ஆனா உங்களை மறந்துடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அநியாயம், ஒரு மனிதன் வந்து சுதந்திரமா இருந்துட்டே இருப்பான் எது வரைக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனை கொலை பண்ணாத வரைக்கும். கொலை பண்ணிட்டானா அவனுக்கும் அந்த சுதந்திரத்துக்கும் கேட்டு வந்துடும். நாளைக்கு அல்லாஹ் ஒரு தூதருக்கு தான்
அல்லாஹ் அவருடைய விஷயம், அல்லாஹ் அவர் தான் சந்திச்சுக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கொலையை மென்ஷன் பண்ணாங்க. கொலைன்னா என்ன? ஒருத்தருடைய உரிமையை, ஹக்க பறிக்கிறது. கரெக்டா தானே? ஒரு உயிரோட ஹக்கு தானே அது. அது உரிமை தானே. அவர் இந்த உலகத்துல வாழணுமா வாழ வேண்டாமாங்கிறது முடிவெடுக்கிறதுக்கு நம்ம யாரு? அல்லாஹ் தான் முடிவெடுக்கணும். அப்போ ஒருத்தருடைய அன்வான்டா போய் ஒருத்தர் ஹக்க பறிக்கிறது. இதுதான் அந்த அந்த ஹதீஸ்கள் மூலமா அது டைரக்டா கொலைய சொன்னாலும் சரி, பொதுவா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஹதீஸையோ, குர்ஆன் வசனங்களையோ, வரலாற்றையும் படிக்கும்போது அது அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அது அதுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. அப்படி அல்ல. அதுல இருந்து என்ன படிப்பினை எடுக்குறீங்க? அது ஒரு ஹக்கு. ஒருத்தருடைய உயிரை பறிக்கிறது ஹக்கு. அதே மாதிரிதான் உயிரை பறிக்கக்கூடிய செயல்களுக்கு தூண்டக்கூடிய ஒவ்வொன்றும் ஹக்கு தான். என்னது? ஏமாத்துறது, கஷ்டப்படுத்துறது, கவலைப்படுத்துறது, துக்கப்படுத்துறது, பிரச்சனைக்கு உள்ளாக்குறது, பிள்ளைய திட்டுறது, அம்மாவை திட்டுறது, அப்பா திட்டுறது, சகோதர திட்டுறது, சகோதரனை திட்டுறது, ஹக்க பறிக்கிறது. நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க? அதாவது சரி தவறா சொல்றான்னா அது பிரச்சனை இல்ல. தவறுன்னு சொல்லலாம். ஆனா சரியை கூட நான் சொல்றேன், நீ நடக்கணும். நீ என்ன சொல்ல? இப்ப இந்த விஷயங்கள்லாம் என்ன ஆகும்னா ஹக்க பறிக்கும். நாளைக்கு மறுமையில நமக்கு முன்னாடி நின்னுட்டாங்கன்னு வைங்களேன், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட என்ன சொன்னாங்க? என்கிட்ட நீங்க எதை கேட்காதன்னு உலகத்தை கேட்டிருங்க. நாளைக்கு என்கிட்ட எதுவும் கேட்டுறாதீங்க. என்னால உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். யாரு? நபிமார்களுடைய தலைவர். நபிமார்களுடைய தலைவர். அப்படி நபிமார்களுடைய தலைவர் ரசூலுல்லாஹ்க்கே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அப்ப அந்த நஃப்ஸ தூய்மைப்படுத்துறதுல அது என்ன என்ன இப்போ இத நான் சொல்றேன். இப்ப ஸ்டார்ட்டிங் எடுத்து ஒரு இத சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு கதை. ஒரு ஸ்டோரி சொன்னேன். ரியல் டைம் ஸ்டோரி. என்னாச்சு? 2 நாள்ல தான் போச்சு. இதுல அவங்களுக்கு விட்டு குடுக்கறது இல்ல. விட்டு கொடுப்பு இருந்துச்சான்னு தெரியாது. பொறாமை இருந்துச்சான்னு தெரியாது. பெருமை இருந்துச்சுன்னு தெரியாது. இப்ப அவங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள அந்த தொடர்பு ஆயிடுச்சு. இப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கேட்டாலும் கிடைக்கப்படாது. அந்த வாய்ப்பு அல்லாஹ் அவங்களுக்கு குடுத்திருக்கான். நம்ம குடுத்திருக்கிறான். இப்ப எப்படி பயன்படுத்துறோம்? எத நோக்கி வாழ்க்கைய எத நோக்கி இந்த சமூகத்த நம்ம கட்டெழுப்பி கொண்டு போறோம்? எத்தன நாளைக்கு தான் இப்படியே நம்ம உட்கார்ந்து அதாவது இந்த அடிக்கடி சொல்லக்கூடியதுதான். நம்ம சமூகத்துல வியாபிச்சு இருக்கிறது ஆடம்பரம். ஒரு சகன் சாப்பாடு, ஒரு கல்யாணத்துக்கு 40 லட்சம், 50 லட்சம் செலவிக்கிறோம். ஒருத்தன் சாப்பிட்டுட்டு போறதுக்கு. ஆனா தன் வாழ்நாளுக்கு என்ன கல்வி எனக்கு முக்கியம். அந்த கல்வியை கற்றுக்கொண்டால் நானும் பயன்பெறுவேன். என்னோட குடும்பமும் பயன்பெறும். என்னுடைய பிள்ளைகளும் பயன்படும். அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேரம் பேசிட்டு இருக்கிறோம். யோசிக்கிறோம். டைம் இல்லைங்கிறோம். பண்ண முடியலன்னு சொல்றோம். இப்போ வாட் இஸ் த பர்போஸ்? எப்படி நீங்க போயிடுவீங்க. இங்க இருக்க நான் போயிடுவேன். நீங்க போயிடுவீங்க. அந்த சமூகத்தை யாரு பார்க்க? நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டான்ல. உனக்கு நான் ஒரு பொறுப்பு கொடுத்தேனே, நீ இந்த பொறுப்பு சரியா செஞ்சியா இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கணுமா? இப்ப அந்த டோட்டல் அந்த உள்ளத்தை பண்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். இப்போ அறிஞர்கள் சொல்லக்கூடியது பாருங்க. ஸ்காலர் இமாம் இப்னு கய்யிம் சொல்லக்கூடியது உள்ளத்தின் சீர்திருத்தம் இல்லாமல் உடலின் சீர்திருத்தம் முழுமை அடையாது. உள்ளத்தோட சீர்திருத்தம்னா என்ன? விட்டு கொடுப்பு, பொறாமை இல்லாம இருக்கிறது, பெருமை இல்லாம இருக்கிறது, திட்டாம இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எந்த ஒரு குடும்பத்துல அல்லாஹ் தஆலா எந்த ஒரு குடும்பத்தை விரும்புறாங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, அந்த குடும்பத்துல மென்மை தன்மை இறக்கிருவான்னாங்க ரசூலுல்லாஹ். மென்மையா நடந்துப்பாங்க. நல்லபடியா நடந்துப்பாங்க. அப்படியே நீங்க தொட்டு பாருங்க. மனசாட்சியோட மென்மையா நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, திட்டுறது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்துல இருந்துட்டு இருந்துச்சுன்னா, அங்க அது அப்ப ஃபித்னா தான் அது. அல்லாஹ்ட்ட நீங்க மென்மை தன்மையை கேட்கணும். மென்மை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மென்மை எல்லாத்தையும் அழகாக்கும்னாங்க. மென்மைங்கிற குணம் எல்லாத்தையும் அழகாக்கிரும். மென்மை எத்தனை பேர்கிட்ட இருக்கு? ஒரு பேச்சு பேசுறது மென்மை. நம்ம ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, நீங்க ஒரு வார்த்தை பேசுவீங்க. அந்த வார்த்தையுடைய பாரம்பரியம் தெரியாம என்ன ஆயிடும்னா, அந்த வார்த்தை உங்கள நரகத்துக்கு கொண்டு போயிரும். நீங்க ஒரு வார்த்தைய பேசுவீங்க. அந்த பாரம்பரியம் தெரியாம சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும்னாங்க. இப்ப பாரம்பரியம் தெரியாம நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள்லாம் நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பனி இஸ்ரவேல் காலத்துல நடந்த ஒரு செய்தி. என்ன செய்தி? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. ஒருத்தர் தொழ போய்க்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் தொழாம மாடியில மரத்துல ஏறி வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவரு கூட்டு கூட்டு பார்ப்பாரு. வரவே மாட்டாரு. ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுவாரு? அல்லாஹ் உனக்கு நரகத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் அவன எப்படி சொர்க்கத்துக்கு போவான்? அல்லாஹ் அவன மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திடுவாரு.
அல்லாஹ் என்ன பண்ண மலக்குல் மௌத் அனுப்பிச்சு விட்டு 2 பேரும் ரூஹ் எடுத்து, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டு, நான் மன்னிக்கிறேன், நீ சொர்க்கத்துக்கு போ, உன்னை மன்னிக்க மட்டும் நரகத்துக்கு போங்கிறான்ல. பாருங்க, அது ஒரு வார்த்தை. அவர் யாரு? இபாதத். இபாதத் செஞ்சு அவர் யாரு? இபாதத் செய்யல. அவர் என்ன சொல்றாரு கூப்பிடும் போதெல்லாம், நான் அல்லாட்ட பேசிப்பேன், நான் அல்லாட்ட பேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையுடைய தாக்கம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அப்படியா இருக்கிறோம்? குடும்பத்துல இருக்கிறோம், நீங்க திட்டுறீங்க. குடும்பத்துல நீங்க திட்டுறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்துல எதை நீங்க கேட்டாலும் அங்கீகரிச்சிருவான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க திட்டக்கூடிய நேரங்கள்ல அது இருந்தா என்ன ஆகும்? நினைச்சு பாருங்க. நாளைக்கு யாரு கஷ்டப்பட போறா? நீங்க தானே கஷ்டப்பட போறீங்க. ஆமாவா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஒரு இதுல சொன்னாங்க, இப்போ ஒருத்தரை பார்த்து ஒண்ணு திட்டுறீங்க, அந்த திட்டுறது வந்து அவருக்கு பொருந்தல அப்படின்னு, அந்த வார்த்தை அவருக்கு பொருந்தல. அவர் பொருந்தலைன்னா என்ன பண்ணும்? அந்த வார்த்தை வானோக்கி நோக்கி போகும். வானத்தின் வாசல் அடைக்கப்பட்டுரும். திரும்ப என்ன பண்ணணும்னா பூமி நோக்கி போகும். பூமியிலேயே அந்த இதுக்கு இடம் இருக்காது. திரும்ப என்ன பண்ண சுத்தி சுத்தி யாரை திட்டுறாரோ அவருக்கே போய் சேர்ந்துரும். நான் இப்ப நான் ஒருத்தரை திட்டுறேன், நல்லா பாதுகாக்கணும். அந்த திட்டக்கூடிய நான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு பொருந்தவே இல்லைன்னா அது யாருக்கு பாதிப்பு? எனக்கு தானே பாதிப்பு. வார்த்தையில எங்க நளினம்? பேசுனா நல்லதை பேசுங்க, இல்ல வாயை விட்டுருங்க நாங்க சொல்லலாம். இப்ப நளின குணம் எங்க போச்சுங்க? உண்மையிலேயே நீங்க தொழுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5 நேரம் தொழுறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பக்கத்து நபித்தோழர்கள் சொன்னாங்க, பக்கத்து அதாவது ஒரு ஒரு பெண்மணி பத்தி சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பெண்மணி பத்தி, அண்டை வீட்டார் பெண்மணி பத்தி தொழுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. நரகவாசி நாங்க சொல்ல. தொழுறது அங்க வந்து உங்களுக்கு வராது. உங்களுக்கு வந்து அங்க நோன்பு வைக்கிற எதுவுமே ரசூலுல்லாஹ் அங்க எதையுமே கன்சிடரே பண்ணல. அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நரகவாசின்னாங்க. முடிஞ்சு போச்சு. டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, மாற்றம் இருக்குமா? ரசூல் வஹீயின் அடிப்படையில தான் பேசுவாங்க. இப்ப நிலைமை என்ன? ஏன் இது ஏன் இந்த சமூகம் புரிஞ்சுக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம்? எங்க போச்சு? அகலாக் எங்க போச்சு? நற்குணங்கள் எங்க போச்சு? நற்பண்புகள் எங்க போச்சு? நற்பண்புகள் என்ன? விட்டு கொடுத்துட்டா என்ன ஆயிட போகுதுங்க? இப்ப விட்டு கொடுக்கறதுனால நீங்க என்ன 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 நடந்துட போகுது? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவதூறு பரப்பப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தான் வந்து உதவி செஞ்ச நபர். மிஸ்டர் ரலில அ அ சாரி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து தான் உதவி செஞ்ச நபர். அவரு அந்த அந்த அவதூறு பரப்பப்படுறதுல வந்து சம்மந்தப்பட்டார். எப்படி இருக்கும்? நீங்க நினைச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவோட மனசு எப்படி இருக்கும்? தான் பிள்ளைய பத்தி இப்படி அவதூறு பரப்பிட்டாரே அப்படின்னு தோணுமா? தோணாது. ஆனா வல்லாஹி நான் வந்து என்ன பண்றேன்? இனிமே இவர நான் உதவி செய்ய மாட்டேன். அல்லாஹ் கண்டிச்சு வசனத்திற்கு யார கண்டிச்சு வசனத்திற்கு? அபூபக்கர் கண்டிச்சு வசனத்திருக்கிறான். நான் உங்கள மன்னிக்கிறது நீங்க விரும்பலையான்னு கேட்கிறேன். இப்ப எதுக்கு நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க? நான் சில பேர் கேட்பேன். நான் விட்டு குடுத்துட்டே இருக்கவா? நான் மட்டும் விட்டு குடுத்துட்டே இருக்கிறவா? யாருக்கு விட்டு குடுக்குறீங்க நீங்க? அல்லாஹ்க்காண்டி விட்டு குடுக்குறீங்களா? உங்க மனிதனுக்காண்டி விட்டு குடுக்குறீங்களா? அல்லாஹ்க்காண்டி விட்டு குடுக்கிறதா இருந்துச்சுன்னா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி குடுப்பான். உங்க உள்ளத்தில் நன்மை இருப்பதை அறிந்தால், உங்களை எடுப்பதை விட அதுல சிறந்ததை கொடுப்பேன். அப்படின்னு அல்லாஹ்வோட வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குல நீங்க எந்த மாற்றத்தையும் காண மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த அத்தியாயத்தை நீங்க பாருங்க. அற்புதமான ஒரு அத்தியாயம். வசனம். மனிதனுக்கு வந்து அற்புதமான வசனம். சூரத்துல் ரூம். ரூம்ல அத்தியாயம் 30ல அல்லாஹ் தஆலா 6வது வசனத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். எனினும் மனிதர்கள் பெரும்பாலும் அதனை அறிய மாட்டார்கள் சொல்றான். நான் வாக்குறுதிக்கு மாறுலாம் செய்ய மாட்டேன். ஆனா உங்கள அதை பத்தி தெரியாதுன்னு சொல்றான். நீங்க யாருன்னு பெரும்பாலும் அறிஞ்சுக்க மாட்டீங்க அதை பத்தி. அப்படிதான் நாம இருக்கிறோம். அல்லாஹ் வந்து பிறருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம எடுத்து பாருங்க. பைத்தியக்காரனா நீனு? எப்ப பார்த்தாலும் மத்தவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிற. குடும்பத்தை பாக்குறது மாற்றுக்கிறது இல்ல. ஒருத்தர் குடும்பத்தையும் பாக்குறதா மத்த உதவி செய்யறானா விட்டுருதம்மா. மனைவியா நீங்க இருக்கிறீங்க. மனசாட்சி தொட்டு கேளுங்க. கணவரா இருந்தா மனசாட்சி தொட்டு கேளுங்க. விட்டுருதம்மா நம்ம. பைத்தியக்காரன்னு சொல்றோம்ல. எப்ப பார்த்தாலும் ஃபேமிலி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்றோம்ல. அவருடைய சொர்க்கத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அவங்க சொர்க்கத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதையே நீங்க தடுக்கிறோம் நம்ம. ஃபேமிலிக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யாம எப்ப பார்த்தாலும் சமூகம்னா கேள்வி லாஜிக் இருக்குது. கூப்பிட்டு வச்சு அப்ப ஃபேமிலி முதல்ல பாரு. அப்புறம் தான் சமூகம் போலான்னு. விடுறோம்மா. எத்தனை பேர் பிள்ளைங்க? நீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். கல்வியில கல்விக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆமாவா இல்லையா? எல்லாம் படிக்க வைக்கிறோம். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? சொல்லுங்க. எல்லாரும் படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அப்படிங்கிறவங்க தம்ஸ் அப் பண்ணுங்களேன். பிள்ளையை படிக்க வைக்கிறோம். தம்ஸ் அப் பண்ணுங்க. எத்தனை ஷாஃபியை நீங்க உருவாக்கிட்டீங்க? எத்தனை புகாரியை உருவாக்கிட்டீங்க? எத்தனை புகாரியை உருவாக்கி இருக்கோம்? எத்தனை ஷாஃபியை உருவாக்கி இருக்கோம்?
எத்தனை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் உருவாக்கியிருக்கோம்? எத்தனை பேர் உருவாக்கியிருக்கோம் சொல்லுங்க. ஆஹ் கல்யாண வீடு வந்தா சகன் சாப்பாட்டுக்கும், நோம்பு வந்துச்சுன்னா சகருக்கு என்ன செய்யணும்னா போட்டி போட்டுட்டு இருக்கோம். நீ செய்தியா நான் சரி, நீ 10 லட்சத்துக்கு கல்யாணம் நடத்திருக்கியா, நான் 12 லட்சத்துக்கு கல்யாணம் நடத்துறேன். நீ ஏன் நான் சமூகம் மத்தவங்களோட வாழ்க்கை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டு பி பிராங்கா சொல்றேன், நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சாலும் வெளியே போயிட்டு என்னத்த கல்யாணம் வச்சிருக்கிறான், பிரியாணியில உப்பு இல்லைன்ட்டு போவான், உப்பு கம்மியா இருக்குன்ட்டு போவான். அந்த அதுல ஒரு 100% எடுத்துப்போம், 100%ல 5% தான் என்ன செய்வாங்க, நல்லா நல்லா மனதார வாழ்த்திட்டு போவாங்க. 95 பேரும் கல்யாணத்துக்கு அவன் சாப்பிட தான் வந்திருப்பான், அவனும் கல்யாணம் சம்மந்தமே இருக்காது. இது எதுக்கு? அவன் 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 பேசுவான், நாளைக்கு என் மான் என்ன ஆகுவ, என் இது என்ன ஆவ, என்ன ஆவ, இது என்ன வட்டிக்கு போவார், போயிட்டு பேங்க்ல லோன் போட்டு கல்யாணம் பண்ணுவார். இல்ல மொத்த சேவிங்ஸையும் போட்டு இது பண்ணுவார். கடைசியில நாளைக்கு அல்லாஹ்வுத்தாலா சோதனை இருக்கும்போது பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கணும். நௌதுபில்லாஹ், அவனுக்கு நல்லா பாதுகாக்கணும். கரெக்டா இல்லையா? அல்லாஹ் அவன் அந்த இடத்துல கேட்பான், உன் புத்தியை கொடுத்தனா இல்லையா? நானா உன்னை செலவு செய்ய சொன்னேன், நானா உன்னை இவ்வளவு இது பண்ண சொன்னேன். நீ பே பண்ணிட்டு நாம யாருக்கு அநியாயம் செய்யல, தமக்கு தாமே அநியாயம் செஞ்சு கொண்டாடுற மாதிரிதான் நீ பே பண்ணிட்டு ஏன்ட்டு அப்ப அல்லாஹ்ட்ட அல்லாஹ் உதவி செய்ய மாற்று கருத்து இல்ல. ஆனா நம்ம செஞ்ச தப்புக்கு அல்லாஹ்வுத்தாலா உணர செய்வோம். நீ உணரு, அப்பதானே நீ செய்ய மாட்டேன். நம்ம சொல்றோமா இல்லையா? நம்மளே சொல்றோம்ல, நீ தப்பு செஞ்சுட்ட, நீ ஃபீல் பண்ணு, ஒரு மாசம் நீ இப்படி இரு, அப்பதான் உனக்கு உணருவேன், நீ ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மனிதனாகி நமக்கே இப்படி இருக்குன்னா ரப்புல் ஆலமீன் யாரு கேட்பா? கேள்வி கேட்க போறா அவன்கிட்ட போய்? நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க அதிகாரம் இருக்குதா? ரசூலுல்லாஹ்க்கே கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இருக்கிறான், நான் விரும்பினா தண்டிப்பேன், விரும்பினா மன்னிப்பேன், அதோட அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுங்கிறான். நீங்க அதை பத்தி கேட்கவே கூடாதுங்கிறான். எது கேட்டாங்க? அந்த ஹாஃபில்களை கூட்டு போய் கொன்னுட்டாங்க. 80 பேர், 80 பேருமே ஹாஃபில்கள். எப்படி இருக்கும்? அந்த இப்ப 80 பேர் ஹாஃபில்ங்கிறது பெருசா தெரியாது, இப்பவே பெருசுதான், மாற்று கருத்து இல்ல. அப்பவே அப்பெல்லாம் 80 ஹாஃபில்கள், அப்ப 80 ஹாஃபில்கள்ங்கிறது குர்ஆன் ஹதீஸ்கள் எல்லாத்தையும் மனனம் முடிஞ்சவங்க தான் ஹாஃபில்கள்னு சொல்லுவாங்க. இப்ப குர்ஆனை மட்டும் முடிச்சவங்கள ஹாஃபில்கள்னு சொல்றோம். அப்ப 80 பேருமே கொண்டானா ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும்? குனு தோதுறாங்க. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான், நீங்க யாருன்னு கேட்கிறான். நீ தண்டனை இறக்க சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் விரும்பினா மன்னிப்பேன், விரும்பினா தண்டிப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கே இறக்கும்போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் கேள்வி கேட்க முடியுமா? மறுமையில வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரும்போது அல்லாஹ்வுடைய ஓசையை தவிர வேற எந்த ஓசையும் கேட்காதுன்னா, நீங்கள் நடந்து போகக்கூடிய ஓசை மட்டும் தான் கேட்கும், சத்தங்கள் எல்லாம் அடங்கிரும். யாரும் யாரும் பேச முடியாது, அல்லாஹ் அனுமதித்ததை தவிர. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு எச்சரிக்கதை எச்சரிச்சுட்டேன். மறுமை நாள் கியாமத் நாள்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிட்டேன், என் பக்கம் யாரும் திரும்பாதீங்க, என்கிட்ட யாரும் தர்க்கம் பண்ணாதீங்க, போயிடுங்கம்பான்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அவன் மறுமை நாள் ஜட்ஜ்மெண்ட் டேல இருக்கிற மாதிரி கோபம் இதுக்கப்புறம் எல்லாம் இருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடியும் இருந்தது கிடையாது, இதுக்கு அப்புறம் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட கோவத்துல இருப்பான். மலக்குமார்கள் சுமந்துட்டு வருவாங்க. எல்லாரும் குனிஞ்சு பாதைகளே பிரிந்திருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 2 கூட்டமா பிரியும். நல்லோர் கூட்டம், பெற்றோர் கூட்டம் பிரியும். அப்ப பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுவாங்க. எல்லாரும் பயப்படுவாங்க ஷஃபாத் கேட்கறதுக்கு. ரசூலுல்லாஹ் மட்டும் போய் சுஜூத் செஞ்சு ஷஃபாத் அல்லாஹ் ஷஃபாத் இந்த அதாவது ரசூலுல்லாஹ் சுஜூத் செஞ்சு தீர்ப்பு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, அதற்கு மறுமை நாள் இருந்து அந்த அந்த சம்பவம் வரைக்கும் இடைப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ், அதுவே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும். மறுமை நாள் தொடர்ந்து நம்ம ஒரு 3 நாள் நடத்துவோம். ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அது மறுமை நாள் தொடர்ல மறுமை நாள் இருந்து அல்லாஹ் தஆலா விசாரணை சொர்க்கக்குள்ள போற வரைக்கும் இடைப்பட்ட நிகழ்வுகள்னு சொல்லி அற்புதமா இருக்கும். இப்ப என்ன எதை நோக்கி போறோம்? மலக்குமார்கள் நாளைக்கு ஒருத்தரை நிப்பாட்டிட்டு, உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதர் உங்களுக்கு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. வாம் வந்தார்கள், போங்க அப்படின்றுவாங்க. நரகத்தில் இருக்கக்கூடியவங்க மலக்குமார்களை மலக்குமார்களை பார்த்து கூப்பிட்டு கேட்பாங்க, எங்களுக்காக இந்த வேதனையை குறைக்க சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அப்பவும் ஒரு வார்த்தையை கேட்பாங்க, உங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய தூதர் வரலையா? வந்தாங்க,
எங்களால அல்லாட்ட பேச முடியாது, நீங்களே பேசிக்கோங்கன்றோம். எப்பேற்பட்ட விஷயம் அங்க இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டி, பொறாமை, வஞ்சகம், விட்டு கொடுப்புகள் இல்ல, தொழுகிறது இல்ல, குரான் தொழுகிறது இல்ல. பெரிய பித்தனம். தொழுகிறது இல்ல. எப்படிங்க தொழாத சமுதாயத்துக்கு அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான்? தொழாத சமுதாயத்துக்கு எப்படி வெற்றியை கொடுப்பான்? வெற்றி வேணும், வெற்றி வேணும், வெற்றி வேணும், என் கஷ்டம் தீரணுங்கிறோம்ல. ஃபித்னா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு சமுதாயம், ஒரு தனிநபரா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமா இருக்குது. மாற்றமா இருந்தும் அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து செல்வத்த குடுத்துட்டு இருக்கிறான். அல்லது நமக்கு வந்து ரிஸ்க்க குடுத்துட்டு இருக்கிறானா? புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் புடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லக்கூடிய வார்த்தை. நாம் அவர்களுக்கு எச்சரிப்போம். வறுமையைக் கொண்டும், பிணியைக் கொண்டும் அவர்களை சோதிப்போம். அந்த சோதனையில பணியல அப்படின்னா, வானத்துடைய வாசல்களை திறந்து விட்டுரும்னு சொல்றான். அவர்கள் அத அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு புடி புடிப்போம். அந்த புடியில நம்பிக்கை இழந்துருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எப்பேர்ப்பட்ட வசனம். அப்படியே நமக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் அதாவது அல்லாஹ் சோதனை வராம நான் தொழுறதே இல்லையே! நான் குர்ஆன் ஓதுறது இல்லையே! நான் நல்லா தானே இருக்கிறேன். எனக்கு செல்வம் வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, அல்லாஹ் தஆலா புடிச்சிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு புடி புடிப்பான். அதுல நம்பிக்கை இழந்துருவீங்கன்னு சொல்றான்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லா தக்னது பி ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க நம்பிக்கை இழக்காதீங்கன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல நம்பிக்கை இழந்துருவீங்கன்னு அல்லாஹ் சொல்றானா, அப்ப நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அல்லாஹ் அந்த கட்டத்த விவரிக்கிறான். நான் சொல்லல நம்பிக்கை இழந்துருவீங்கன்னு. ரப்புல் ஆலமீனே சொல்ல நீங்க நம்பிக்கை இழந்துருவீங்கன்னு. இப்ப எப்படி இருக்கும்? திடீர்னு வேதனை. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وبجات نقمتك وجميع سخطك. திடீர் வேலையிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாக்கக்கூடிய துவாக்கள் எத்தனை பேர் கற்றுக் கொடுத்திருக்கோம்? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 1,00,000 குடுக்குறோம்ல. பிள்ளை எத்தனை பேர் காலை மாலை துவாக்கள் நீங்க எத்தனை பேருங்க காலை மாலை துவாக்கள் ஓதுறீங்க? எத்தனை பேர் காலை மாலை துவாக்கள் ஓதுறீங்க? காலைல எந்திரிச்சு எத்தனை பேர் வந்து ஃபஜ்ருக்கு அப்புறம் அ கொஞ்சம் வந்து நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக்க லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் 100 முறை ஓதுறோம். ஏய் அவன் போவாத, அவன் உனக்கு எதிரி. அவன்ட்ட பேசாத, அவன் கெடுத்துருவான். அவன்ட்ட போவாத, அவன வம்பாக்கிருவான். இதெல்லாம் சொல்லத் தெரியுதுல்ல பிள்ளைகிட்ட. 100 முறை ஓது. சைத்தான்டருந்து தீங்கு உனக்கு சைத்தான் தீங்கு உன்னை தீண்டாது. அல்லாஹ் பாதுகாப்பு குடுப்பான். எத்தனை பேர் சொல்லிக் குடுக்குறோம்? படிக்காம எத்தனை பேருக்கு டைம் இல்ல? ஒரே வேலை, ஒரே வேலை. வீட்டு பிள்ளைய பாக்குற வரைக்கும் வேலை. மலக்குல் மௌத் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைய சொல்ல முடியாது. படிக்கிறோமா? தேடுறோமா? செய்றோமா? அப்ளை பண்றோமா? என்னத்துங்க அப்ளை? என்ன இப்ப அல்லாஹ் தஆலா என்ன உங்களுக்கு நமக்கு எப்படி என்ன சட்டத்த குடுத்துட்டான்? 5 வக்த குடுத்துட்டான். 5 வக்த கூட தொழ முடியாது. ஏகப்பட்ட அதுக்கு வந்து முரண் சொல்றோம். பெரிய ஃபித்னா. பெரிய பெரிய ஃபித்னா. இது எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கிறணும். இறுதியா சொல்லக்கூடிய ஒரு வசனம் தான். இறுதியா நம்ம சொல்லக்கூடியது. டைம் ஆயிடுச்சு. இறுதியா சொல்லக்கூடியது வந்து வந்து பாத்தீங்க அப்டின்னா, பொதுவா பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான ஹக்க குடுத்து விடுங்க. நெறைய டிவோர்ஸ் நடக்குது. நாங்க பாத்துக்கிட்டே இருக்குது. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். சம்மந்தம் இல்லாத டிவோர்ஸ். எதுக்கு நடக்குன்னே தெரியாத டிவோர்ஸ். ஏன் நடக்குன்னே தெரியல. கேட்டா நல்ல பையன்னு நெனச்சு கட்டி குடுத்தோம். உள்ள போனா சைக்கோ மாரி இருப்பான். தெரியவே இவங்களுக்கு அவனுக்கு ஒத்தே வராது. நல்ல பையனா என்னங்க அளவுகோலு? வேலைக்கு போறதா அளவுகோலு? அமைதியா இருக்கிறதா அளவுகோலு? 5 நேரம் தொழுவுறதா அளவுகோலு? அது அளவுகோலு தான் மாற்று கருத்து இல்ல. பண்பு என்ன? அஹ்லாக் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு அது செட் ஆகுமா? நீங்க நல்ல பையன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்க பொண்ணுக்கு செட் ஆகாது. நீங்க அந்த பொண்ணு நல்ல பொண்ணு நெனச்சுட்டு இருப்பீங்க. அந்த பையனுக்கு செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். முரண்பாடுகள் இருக்கும். ஒத்து வராது. பண்ண முடியாது. இது எல்லாமே புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்களோட விஷயங்கள் என்ன? நீ என்னம்மா எதிர்பார்க்கிற? கொஞ்சம் கேட்டா தான் என்ன? நாங்க அந்த கவுன்சிலிங்ல ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம் கேட்போம். நீங்க இத முன்னாடியே சொல்லலையான்னு கேட்போம். இல்ல சார் முன்னாடி சொன்னாலும் கேட்கறது இல்ல. அவங்ககிட்ட கேட்பேன். நீங்க முன்னாடியே கேட்டுருக்க கூடாதா? பேரண்ட்ஸ் கிட்ட. இல்ல சார் கேட்கல. ஏன் கேட்காம விட்டீங்க? நல்ல பையன்னு நெனச்சோம். இல்ல வந்து சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுனாங்கன்னு நெனச்சோம். இப்ப சுத்தி இருக்கிறானா அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறான். சுத்தி இருக்கிறவனா வந்து எதோ பேசி ஒண்ணும் சொல்லப் போறது கிடையாது. ஒண்ணும் பண்ண போறது கிடையாது.
லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. கத்தரல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடி நடந்துன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அல்லாஹ் புத்திய கொடுத்திருப்பான். நீ புத்தி வச்சு செயல்படு. செயல்படாம நீயே அறியாமையின் காரணமா போயிட்டு நின்னுட்டு கடைசியில எனக்கு குத்துதே குதிருதே கதறுதே குதிருதுன்னா ஒண்ணும் இல்ல. அது நீ போனது. நான் உனக்கு புத்தி கொடுத்திருக்கேன்ல, உனக்கு யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கேன்ல, நீ யோசிச்சுட்டு போ. யோசிக்காம நீ பாட்டு உள்ள மன இச்சையின்படி நடந்துகிட்டு குத்துதே குதிருதேன்னா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பலந்த விரிந்த தலைப்பு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதோட விஷயங்களை நீங்க ரொம்ப நீட்டா நம்ம வரக்கூடிய காலங்கள்ல நிறைய படிப்போம். அதே மாதிரி நம்ம இஸ்லாம் சைக்காலஜி தேர்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப டீப்பா தெரிஞ்சுப்பீங்க ஒவ்வொரு விஷயங்களும். இது வந்து பயான் சைக்காலஜி கான்செப்ட்ல போறதுனால சைக்காலஜி ஹாஸ்பிட்டல் பேசுறோம். அது நிறைய டெக்னிக் உங்களுக்கு வரும். நிறைய உங்களுக்கு வந்து என்எல்பி தெரப்பி வரும், சிபிடி தெரப்பி. அது சுன்னத்துள்ள அல்லாவுடைய சுன்னான என்ன, அல்லாவுடைய சுன்னத்தை எப்படி இயங்கும், அல்லாவுடைய சுன்னத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது, சுன்னத்தை ஃபாலோ பண்ணும்போது சுன்னத்தை தெரிஞ்சுக்கலாம் நான் தப்பிச்சுக்கலாம், ஒரு மனிதன் தப்பிச்சிடலாம். அல்லாவுடைய விஷயத்துல இருந்து ரைட்டு இது இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படி போனா இந்த இடத்துல இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வழிதான் சுன்னத்துல்லான்னு சொல்லக்கூடியது. அதை தெரிஞ்சுக்கிறது அல்லாஹ் குர்ஆன் சொன்ன அழகா சொல்லி கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சுன்னத்துல்லா டாபிக். இது உங்களுக்கு வரும் நிறைய டாபிக் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நம்ம சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய படிச்சிருக்காங்க. எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல அட்மின் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே நீங்க குரூப்ல மேல போனாலே 2 பேர் தான் அட்மினா இருப்போம். ஒன்று நான் இருப்போம், இல்ல அஸ்பீரா இருப்பாங்க. 2 பேரை யாரை நீங்க கான்டாக்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுக்கான ப்ராப்பரா இது பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். டுடே வாட் இஸ் கீ டேக் அவே? இன்னைக்கு கீ எதை எடுத்துட்டு போறீங்க? செல்ஃப் ரியலைசேஷன். வெரி வெரி குட், சூப்பர், மாஷா அல்லாஹ். வேற வேற அல்ஹம்துலில்லாஹ். டோன்ட் அலோவ் நெகட்டிவ்ஸ் ஆக்குபை யுவர் ஹார்ட். வெரி குட். பண்ணக்கூடாதுங்க. எல்லாமே தவக்குள்ள வச்சுட்டு போயிடணுங்க. நாடு நடக்க போட்டு போயிடணும். வாழ்க்கைங்கிறது அதுதான். அப்பதான் நீங்க அடிபட்டு பட்டு அடி வாங்கி அழுது புலம்பி கடைசியில இதாண்டா வாழ்க்கைன்னு புரியறதுக்கு இதாண்டா வாழ்க்கை ஸ்டார்டிங்கே புரிஞ்சுட்டு போறது பெட்டர். வேற கண்ட்ரோல் அவேர்னஸ். வெரி குட். கண்ட்ரோல் அவேர்னஸ்க்கு வந்து சுல்ஃபி சிஸ்டர் நீங்க வந்து இஸ்லாம் சைக்காலஜி சேர்ந்திருக்கீங்கல்ல, அதுல உங்களுக்கு ரொம்ப டீப்பா வரும். நப்சோட படிநிலைகள், அதாவது நப்சோட படிநிலைகள்னா இது மட்டும் இல்ல, தௌஹீத் அதாவது தஸ்கி அதாவது நப்சத் அது நப்சுல் முத்துமையின்னா நப்சுல் லவாம் அது மட்டும் இல்ல, ரொம்ப டீப்பா தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸ் இஸ்லாம் சைக்காலஜி. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கை ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மன ரீதியா பிரச்சனைல எக்ஸ்ட்ரீமா இருந்தவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்க ஒரு பிசினஸ் உமனா மாறி இருக்காங்க. பெரிய பிசினஸ், அதாவது ஒரு பிசினஸ் உமன்ங்கிறத தாண்டி ஒரு டீச்சரா ப்ரமோட் ஆகி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. இடையில கூட வாய்ஸ் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கும்போது. ஓகே இன்ஷா அல்லாஹ். வேற வேற முடிச்சுக்கலாமா? டவுட்ஸ் இருக்குதா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, முடிச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சிஸ்டர். சார் ஆக்சுவலி இந்த இது தர்ஜுமா இதுக்கு அனுப்பிச்சிருந்தீங்களா சார், அது என்ன அந்த அல்ஹம் சூரோட தர்ஜுமா அது அனுப்பிச்சிருந்தீங்களா, அது ஓதணுமா இல்லை குரான் தர்ஜுமாவை டெய்லி ஓதணுதாங்க சார்? குரான் தர்ஜுமா குரானிக் லைஃப் ஸ்டைல் கேக்குறீங்களா? ஆ ஆமாங்க சார். குரான் தர்ஜுமா சார் அட்மின் வந்து போட்டு எடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதை நீங்க ஓகே சார். ஓ டெய்லி அது டெய்லி சென்ட் பண்ணுவாங்களா சார்? சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஜஸ்ட் சார் அப்புறம் அந்த இன்னொரு டாபிக் என்னமோ சொல்லியிருந்தீங்க தர்ஜுமா பார்த்தது. அதான் என்ன பார்த்து நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே சார். நான் 2 நாள் ஒரே ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒரு கூட்டம் அனுப்புவாங்க. இல்லைன்னா தர்ஜுமா வந்து இதுல இருந்து ஒரு 2ல இருந்து 10 வரைக்கும் அப்படி வெர்சஸ் 2ல இருந்து வெர்சஸ் 10 வரைக்கும் நீங்க ஓதுங்க அப்படிங்கும்போது சொல்லுவாங்க.
அதே மாதிரி இஸ்லாம் சைக்காலஜியா இருந்தாலும் சரி, நம்ம குரானிக் லைஃப் ஸ்டைல், நமக்கு 4 விதமான கிளாஸஸ் இருக்குது. இஸ்லாம் சைக்காலஜி, இஸ்லாம் பேரண்டிங், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் குரானிக் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாத்துலயுமே ப்ராக்டிக்கல் உண்டு. ப்ராக்டிக்கல் டெய்லி உங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, வேற முடிச்சுக்கலாமா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த இதுல புது டாபிக்ல நம்ம வந்து கலந்துக்கலாம். உங்க ஃபீட்பேக்ஸ் சொல்ல முடியலன்னா குரூப்ல இன்ஷால்லா பண்ணுங்க. இஸ்லாம் சைக்காலஜிக்கான ப்ராசஸையுமே பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஏர்லி பேர்ட் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. அந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆக்சுவல் பிரைஸ் வந்துடும். ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 2500 ரூபாய் மந்த்லி. இப்போ உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ஆஃபருங்கிறது அதை விட 70% கம்மியா இருக்கும். அதனால அதை சேர்ந்துக்கோங்க இன்ஷால்லா. ஓகே, இன்ஷால்லா மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.